எம்ஜிஆர் இன்னும் 2 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சூலூர் அடுத்த கிட்டாம்பாளையத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கோவை மாவட்டத்திற்கு செய்த நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்க திமுக தயாரா என சவால் விடுத்தார். அது மட்டுமல்ல, நீங்க தெரியும், இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கையை பத்தி பேசுறாங்க, தமிழர்களை பத்தி பேசுறாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இன்னும் ஒரு 2 வருஷம் உயிரோடு இருந்தா தனிநாடு இலங்கைக்கு அமைதி கொடுத்து தமிழர்களை காப்பாற்றி தனிநாடு அமைத்து கொடுத்திருப்பார். கண்டிப்பா இன்னைக்கும் இலங்கையில பிரபாகரன் வீட்டு முன்னாடி தலைவர் சிலைதான் இருக்குது, கோயில் கும்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஏழைகள் வீடு கட்டும் திட்டத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, வறுமை கோடுகள் இருக்காங்க, எல்லா மக்களுக்கும் அதிகமான வீடு கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு 3 வருஷம் ஒரு வீடு கொடுத்த சொல்லுங்க பாப்போம். திமுக சொல்லுவாங்க, ஒரு வீடு கொடுத்தியா நீ? எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யாம எந்த தைரியத்துல ஆட்சியில எந்த திட்டம் வர கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் கூட எடப்பாடி வந்து கோயம்புத்தூர் அறிவிச்சார். அது வருது ஒண்ணுமே இல்லை. எதுவுமே கோயம்புத்தூருக்கு செய்யல, இன்னைக்கு சூழல் தொகுதி செய்யல, இந்த பகுதிக்கு செய்யல. என்ன இந்த ஆட்சியில எதுவுமே இல்ல. ஜோரா நீ டாஸ்மாக் கடை, அதே போல வந்து கஞ்சா விற்பனை. தயவு செஞ்சு காவல்துறை விழித்துக் கொள்வது அரசியலுக்காக சொல்ல. கண்டிப்பாக நம்முடைய சந்ததி வருங்காலம் அழிந்துவிடும். கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி